ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சுரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் வீட்டுக்கு லாயர் தான் வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஜானகி அம்மாவை நிரூபிக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் கார்த்தியை வெளிக்கொண்டு வர்றது தான். அப்படி இல்லைன்னா அவங்க ஜாமீன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ லாயர் தான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுமே அப்போ வீட்டில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுக்கு இப்போ ஜானகி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சிவாமணி ரகுராமோட அம்மா எல்லாருமே சொல்லவும் உடனே மாயா ஜானகி கிட்ட சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் கார்த்தி அங்கே தான் இருக்கிறான்னு நம்மளுக்கு தெரியுது, ஆனால் அவனை கண்டு தான் பிடிக்க முடியல, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியம்மா, எப்படியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கார்த்தி அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாண்டி, இல்லாத ஒரு கார்த்தியை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இரு, அவன் தான் அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சுதுல, அதுக்கப்புறமா அவன் உயிரோட தான் இருக்கிறான்னு நீ மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே மாயா சொல்கிறாங்க, இல்லைத்த நான் சொல்கிறத கேளுங்க, அந்த கார்த்தியை நான் கதிர் அப்புறமா பெரியம்மா நாங்கள் 3 பேருமே பார்த்துருக்குறோம் அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் 3 பேரும் தான் பார்த்துருக்கிறீங்க, வேறு யாராவது பார்த்துருக்காங்களா என்ன, அதுவும் நீயும் கதிரும் சொல்கிறது எல்லாம் நம்பிட வேண்டியது அப்படிங்கவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு பத்மா, நீ தேவையில்லாமல் பேசாமல் பேசிகிட்டு இருக்காத, தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இரு, என் தலையெழுத்து என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், விதிப்படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே வீட்டில் அடுத்தடுத்து ஏதோ பிரச்சனையெல்லாம் போயிட்டு தான் இருக்குது, எனக்கே மன நிம்மதி இல்லாமல் தான் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், என் பொண்ணும் என்னை விட்டுட்டு போயிட்டா, இன்னொரு பொண்ணு வாழாமல் இருந்துட்டு இருக்கிறா, அது மட்டுமா அவரும் எங்கூட பேசவே மாட்டேங்கிறாரு, இப்படிப்பட்ட நிலைமையில நாங்கள் இருக்கிறதும் சரிதான், நான் அங்கே போய் இருக்கிறதும் சரிதான், அதனால் எனக்காக நீங்கள் யாருமே கஷ்டப்பட வேண்டாம் மாயா, இதுக்கு மேலே நீ எனக்காக கஷ்டப்பட வேண்டாமா, என்னால் தானே நீ ஹோட்டலில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, என்னால் நம்ம நீ வேலைக்கெலாம் நீ போக வேண்டாம், நான் சொல்கிறது கேளு, என் விதி என்ன நடக்குதோ அது வரைக்கும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பிரிமா நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ சிவாவும் மணியும் சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க அண்ணி, என்ன இருந்தாலும் சரிதான், இந்த வீட்டுக்கு அடுத்த அம்மா மாதிரி இருக்கிறது நீங்கள் தான், உங்களுக்கு அப்படிலாம் நாங்கள் விட்டுருவோமா என்ன, அந்த கார்த்தி தான் உயிரோடு இருக்கிறான்னு மாயா சொல்லிட்டு இருக்காள் அப்படிங்கவும் உடனே பத்மா சொல்கிறாங்க, அவன் தான் உயிரோடு இல்லை, இவ யாரை பார்த்தோ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறான், அவன் உயிரோடலாம் கிடையாது அப்படிங்கும்போது, அக்கா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, மாயா சொன்னானா கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கவும், என்னன்னா அங்கே இவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கு, நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படின்னு சிவா ரகுராமு கிட்ட கேட்கவும் அப்போ ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க, ரகு நம்ம ஜானகி எப்படியாவது காப்பாற்றியே தீரணும், ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அப்படிங்கும்போது உடனே ரகுராம் சொல்கிறாங்க, எல்லாமே என் கைமீறி போச்சுது, இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியது என்னது இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கே இருக்கவும் இதை பார்த்துட்டு ஜானகி இன்னும் கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு மாயா, எனக்காக நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம், நான் அங்கேயே போயிருந்தம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இத்தனை நாள் நம்மளுக்கு டைம் இருக்குதுல்ல, அந்த 2 நாளைக்குள்ளே நான் அவனை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வரேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பத்மா சொல்கிறாங்க, ஆமாம் இவ கண்டுபிடிக்க போகிறாளாம், இவருக்கு ஒரு வேலையே கிடையாது, பிரச்சனையே இவளால் தான், அதுக்கப்புறம் என்னென்னா இவளே பிரச்சனையை உருவாக்குவாளாம், இவளே பிரச்சனையை முடிப்பாளாம், என்ன நடக்குதுன்னே தெரியல, இவ கொட்டத்தை முதல்ல சீக்கிரமாக அடக்கணும், அடக்கி இவளை வீட்டை விட்டே அனுப்பிவிட்டாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா எரிச்சலோட பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிய வரவும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பசுபதி மகாலிங்கம் எல்லாருமே இருக்கவும் அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அந்த 2 நாள் மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம இருந்துட்டோம்னா கண்டிப்பாக ஜானகி உள்ளே போயிடுவா, அந்த குடும்பமே சின்ன பண்ணமாக ஆயிரும், அதுக்கப்புறம் யாராலும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே புவனேஸ்வரி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அங்கே பாரு கார்த்தி, இன்னும் 2 நாளுக்குள்ளே ஜானகி உள்ளே போயிடுவா, அது வரைக்கும் நீ யாரு கண்ணிலையும் பற்றாத, முக்கியமாக அந்த மாயா கண்ணில் பற்றாத, ஏன்னா மாயா இப்போ தான் எப்படியாவது உன்னை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் தீவிரமாக களத்தில் இறங்குவா, அதனால அவள் கண்ணில் நீ பற்றாத, 2 நாளுக்கு நீ ரூமை விட்டு நீ எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக எங்கேயுமே நான் போக மாட்டேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், அவள் கண்ணில் மட்டும் பற்றாத, வெளியே எங்கேயும் போயிடாது அப்படின்னு சொல்லும் போது, அத்தை நீங்கள் சொல்றது கவலைப்படவே வேண்டாம், நான் வெளியே எங்கேயுமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பசுபதியிட்ட புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் 2 நாளையில ஜானகி உள்ளே போயிடுவா, அதுக்கப்புறமா பாரு அந்த மாயாவோட கொட்டத்தையும் சீக்கிரம் அடைக்கிற வேண்டியதா, அதுக்கப்புறமா என்ன தனாவும் கதிரும் தனியாக தானே இருந்துட்டு இருக்கிறாங்க, அதனால தனாவை கதிரோட பிடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, இந்த ஜானகி உள்ளே போயிட்டான்னா எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலில் வந்துடும், நம்ம நினைக்கிறதுலாம் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் மாயாவோட கையை உடஞ்ச மறிக்க ஆயிரும், இந்த ஜானகியும் மாயாவும் சேர்ந்துருந்தானே இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு கட்டி காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க, ஜானகி உள்ளே போயிட்டான்னா
மாயாவை அசால்ட்டாக நம்ம வீழ்த்திடலாம் அப்படிங்கிறாங்க. ரகுராமை பற்றி கவலைப்படவே வேண்டாம், அவன் அந்த வீட்டில் வந்து இருக்கிறதும் சரி இல்லாமல் இருக்கிறதும் சரி அவனுக்குன்னு எந்த மதிப்புமே இப்போ கிடையாது அப்படின்னு அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கவும் கரெக்டாக அங்கே மாயா வராங்க. நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே நீ எதுக்காக இங்கே வந்திருக்கிற அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கும்போது, ஆமாம் நான் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன், இங்கே பாரு எங்கள் பெரியம்மா உள்ள தள்ளிட்டு இந்த குடும்பத்தையும் வந்து நாசம் பண்ணிடலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா, அது ஒரு காலமும் நடக்காது. நீ சொன்ன அதே டைமில் தான் நான் சொல்கிறேன், 2 நாளைக்குள்ளே கார்த்தியை வெளியே கொண்டுட்டு வரேன், அவனை எப்படி வெளியே கொண்டுட்டு வரணும், எங்கள் பெரியம்மாவை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன நினச்சாலும் சரிதான் அது நடக்காது, அது உங்ககிட்ட நான் நேரடியாக சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன என்கிட்டே சவால் விட்டுட்டு இருக்கிறியா என்ன, கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான்னு நானே சொல்கிறோம்ல, ஆனால் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கவும், அப்படியா இதை நான் சவாலாகவே எடுத்துக்கிட்டேன், கார்த்தியை வெளியே கூட்டிகிட்டு வரேன், கொண்டுட்டு வரது மட்டும் இல்லாமல் எங்கள் பெரியம்மாவை வந்து நான் காப்பாற்றி கார்த்தி உயிரோட இருக்கிறது அந்த ஊர் ஜனங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து சவால் விட்டுட்டு அங்கேருந்து போகவும் இதை பார்த்ததுமே மகாலிங்க சொல்கிறாங்க, என்னம்மா இந்த பொண்ணு இப்படி சவால் விட்டுட்டு போகுது, மாயா ஒன்றும் சொல்லாமல் போகும்போதே கடைசியில் மாயா தான் ஜெயிப்பா, இன்றைக்கி என்னென்னா நேரடியாக வந்து சவால் விட்டுட்டே போகிறா, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது, என்ன மகாலிங்கம் என்கிட்டே இருந்துக்கிட்டு நீ என்னை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் உண்மையை தானே சொல்கிறேன், உண்மையை சொன்னால் அந்த அம்மாவுக்கு எப்போவுமே கோவம் வந்துருமே அப்படின்னு மகாலிங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாங்க, இங்கே பாரு புவனா, நீ இவ சொல்கிறதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத, கார்த்தி இவ கையில் கிடைச்சா தானே இவ சொல்கிறதெல்லாம் நடக்கும், கார்த்தி கண்டிப்பாக வந்து வெளியே வர போகிறது கிடையாது, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா இங்கே 2 நாள் ஆக போகுது. அப்போ 2 நாள் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா ஜானகி வந்து அவங்க கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் அழாதீங்க பெரியம்மா, உங்களை நான் அப்படி விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு மேலே நீ எனக்காக கஷ்டப்பட வேண்டாம், நான் உள்ளேயே பேருத மாயா, எனக்காக நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகி வந்து அழுதுட்டு இருக்கோம். மாயா பார்த்தோம்னா அடுத்தது கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்திக்கு தேவி மாதிரிக்கு அவங்க ஃபோன் பண்ணவும் வேற ஒரு நம்பர்லேருந்து அவங்க ஃபோன் பண்ணவும் கார்த்தியும் பார்க்குறாங்க, இது தேவி நம்பர் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி இது எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கார்த்தி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து நம்ம தேவியை சந்திச்சு எவ்வளோ நாள் ஆகுது, சரி நம்ம ஃபோனை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு தேவி அப்படிங்கவும் உடனே கார்த்தி ஃபோனை அட்டன் பண்ணது நினச்சி மாயா ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. கார்த்தி நம்ம கையில் சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க தேவி மதுரைக்கு பேசுகிறாங்க, கார்த்தி உன்னை பார்க்குறதுக்காகவே நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன், உன்னை பார்க்குறதுக்காகவே வந்திருக்கிறேன், இன்றைக்கி ஃபுல்லாக நான் உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே கார்த்தி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு பார்க்க